டெல்லியில் நடந்த போராட்டம், அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்தியா முழுக்க இளைஞர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆனா நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. என்னைக்கு நீட் முதலா வந்துச்சோ அன்னையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்து கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பா எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர்களின் சார்பாக நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம், கையெழுத்து இயக்கம் நடத்தணும். கிட்டத்தட்ட 80 லட்சம் கையெழுத்துக்களை பெற்றோம். பைக் ரேலி இப்படின்னு பல்வேறு நீட் ஒழிப்பு போராட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, எங்களுடைய அரசு அமைஞ்ச பொழுது 2021ஆம் ஆண்டு கழக அரசு அமைஞ்ச உடனே நீட் பாதிப்பை கண்டறியறதுக்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு A.K. ராஜன் தலைமையில் எங்களுடைய அப்பொழுது தலைவர் முதலமைச்சர் அவர்கள் ஒரு கமிட்டியும் அமைச்சார். அந்த கமிட்டி தமிழ்நாடு முழுக்க மாணவர்களை சந்திச்சு, பெற்றோர்களை சந்திச்சு, ஆசிரியர்களை சந்திச்சு, கல்வியாளர்களை எல்லாம் சந்திச்சு ஒரு பரிந்துரையை அரசுக்கு கொடுத்தாங்க. அந்த பரிந்துரையின் அடிப்படையில் நீட் விலக்கு வேணும்னு ஒரு சட்ட முன்வடிவை எங்களுடைய கழக தலைவர் அப்போது முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதற்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல. உடனே எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போராடின இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். டெல்லியில நீட் குளறுபடிக்கு எதிராக நடந்த அந்த போராட்டம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஆனா முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கல. இன்னைக்குதான் அந்த போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நீட்டை முற்றிலும் ஒழிப்பதற்கான தொடக்கமாகத்தான் நான் இந்த போராட்டத்தை பார்க்கிறேன். சின்ன திருத்தம், தமிழக வெற்றி கழகம் என்பது ஆரம்பம் முதலே பேன் நீட்டு தான், நீட்டை எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆட்சிக்கு வருவது முன்பே இந்த நீட்டை வைத்து வெற்று அரசியல் செய்யாம, நீட்டோட ரகசியம் பாக்கெட்ல ஒளிச்சு வச்சிருக்கிறேன், ஆட்சிக்கு வந்தா நான் பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன்னு வெற்று அரசியல் செய்யாம, எங்களுடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் அன்று வெற்றி தலைவர் தெளிவாக சொன்னார். 3 வழிமுறைகளை சொன்னார். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார். கல்வியை மாநில பட்டியலில் வர வைக்க வேண்டும் என்று சொன்னார். நீதிமன்றத்தில் நீட்டை முற்றுமுழுதாக அழிப்பதற்காக, ஒடுக்குவதற்காக, அதிலிருந்து விலக்குவதற்காக சட்ட போராட்டம் செய்ய வேண்டும் என்பதையும் சொன்னார். ஆனால் அதையெல்லாம் அந்த காலத்தில் யாருமே, இந்த சமகாலத்தில் எல்லாருமே இதை பத்தி பொருட்படுத்தாது. நீட்டு ரகசியம் எனக்கு தெரியும், நீட்டு ரகசியம் தெரியும்னு ஒரு ரகசியத்தை ஒழித்து வைத்த ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ரகசியத்தை கடைசி வரைக்கும் யாருமே கேட்கல. அதனால மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர், இந்த நீட்டு ரகசியம் தெரியும்னு சில பேர் சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு இதெல்லாம் நமக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அன்று சொன்னதுதான் இன்றும் என்றும். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை என்பது கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும். நீட் போன்ற தேர்வுகளை நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்க்கிறோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பல முறை இதை தெளிவாக சொல்லிட்டோம். இதில் அரசியல் செய்வதை விடுத்துவிட்டு ஆக்கப்பூர்வமாக அந்த மாணவர்களுக்கு, ஆக்கப்பூர்வமாக இந்த விஷயத்தில் சட்ட ரீதியாக போராடுவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அரசியல் வேறுபாடுகளை தாண்டி அனைத்து கட்சிகளும் ஒன்றாக நிற்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்தேன். மாறி வரக்கூடிய நவீன காலத்திற்கேற்ப இதை போன்ற புத்தம் புதிய புத்தாக்க முயற்சிகள்லாம் மாணவர்களுக்கு பெரிய எழுச்சியை தரும். அதுல குறிப்பாக ஒவ்வொரு அறையாக என்னை அழைத்து சென்று நம்முடைய மரியாதைக்குரிய மேடம் அவர்கள் இந்த கேட்டலிஸ்ட் அப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்கு, கிராட்டிடியூட், பெர்சிவரன்ஸ், ரெஃப்ளெக்ஷன் என்று நல்ல பல விஷயங்கள் சொல்லி தந்துக்கிட்டே வந்தாலும் அதில் என்னது நெஞ்சம் இருந்தது. குட்டி நெசவாளர்களாகவே மாறிட்டாங்க நம்ம பசங்க. அந்த அன்பு தங்கங்கள், அந்த கண்ணுங்கள்லாம் அப்படியே உட்காந்து, ஒரு குழந்தை ராட்டினம் சுத்துறாங்க, ஒரு குழந்தை அதில் அழகா நெய்து எடுக்கிறாங்க, ஒரு குழந்தை தக்களி மட்டும் தான் இதில் போட்டு அழகா அங்கே ஒரு துணியே நெய்து எடுத்தாங்க. இன்னொரு பக்கம் அந்த பிஞ்சு விரல்களுக்கு செய்து அப்படியே அழகான குட்டி குட்டி அந்த பாட்ரிங், அந்த சின்ன சின்ன சிலைகள்லாம் செஞ்சாங்க. அதில் ஒரு குட்டி பாப்பா இது மாதிரி அவங்களா கையாலேயே நெய்ததை வைத்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கட்டியிருக்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைத்திருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்தேன். ஆல்ரெடி அந்த கமிட்டியை ரீகன்ஸ்டியூட் பண்ணி அவங்களுடைய இலக்குகளை மறுபடியும் சீர்திருத்தி, முன்பு இருந்ததால இப்போது இருக்கக்கூடாதுன்னு, முன்பு இருந்தது இப்போது எஃபெக்டிவா இருக்கா ஒரு கேள்வி இருக்குது. அப்ப அந்த கமிட்டிகளை ரீகான்ஸ்டியூட் பண்ணி இப்ப நம்முடைய பர்பஸ் என்ன,
முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்குமான பர்பஸ் வேறுபாடு. தற்போது தற்கால சூழலுக்கேற்ப தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பதற்காக அவர்களுக்கென்று பிரத்யேக வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி அந்த கமிட்டி போடுவதுதான் சரியான முறை. அந்த கமிட்டியில வரக்கூடிய கல்வியாளர்கள், ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், நீதிபதிகள் தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழலை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு, மாணாக்கர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் அவர்கள் என்னென்ன விஷயங்களை எப்படி செய்யலாம் என்று ஆய்வு செய்து, அந்த ஆய்வு செய்ததை என்னிடம் காட்டி நாங்கள் அதை சீராய்வு செய்து கலந்து ஆலோசித்து இந்த மாணாக்கருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மனச்சுமையும் பெற்றோர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பணச்சுமையும் குறைப்பதுதான் நம்முடைய இலக்கு. சிறப்பாக செய்யப்படும். அந்த சிபிசி மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சிபிசி ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஆர்டி ஆக்ட் பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்ட்ரக்சரா எடுத்துக்கலாம். ஆல்ரெடி கோர்ட்ல வந்து இதுக்கு கேசஸ் போயிட்டு இருக்கிறது அகைன்ஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட். இதுல இருவேறு கருத்துகள் இருக்குன்னா, ஒண்ணு எல்லா குழந்தைகளுக்குமான ஆர்டியில அந்த குழந்தைகள் வந்து நாங்க காசு கட்டுறோம், அந்த குறிப்பிட்ட அந்த பெரிமீட்டருக்குள்ளார ஒரு அரசு பள்ளி இல்லாத போது அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு எல்லைக்குட்பட்ட பகுதியில் இந்த பள்ளி வளாகம் இருக்கின்ற போது ஏழை எளிய பிள்ளைகளும் அதற்கான அந்த வசதி வாய்ப்பை பெறட்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஒரு பர்சன்டேஜ் நாங்க கட்டுறோம். அதை வந்து அவங்க எக்ஸைஸ் பண்றாங்க. சில பள்ளிக்கூடங்கள் அதை செய்யாத போது இது சம்பந்தமான வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டன. அப்ப இந்த சப்ஜுடிஸ், அதாவது மக்கள் மன்றத்தில் இருப்பதை குறித்து நம்ம பேசலாம், சட்டமன்றத்தில் கூட பேசலாம், நீதிமன்றத்தில் இருப்பதை பேசுவது வந்து சரியாக இருக்காது. எனவே மக்கள் மன்றத்தில் பேச வேண்டியதை பேசி அந்த ஆர்டி எங்கெல்லாம் எக்ஸஸ் பண்ணலாம், ஆர்டி ஆக்டிவிஸ்ட் எல்லாம் இருக்காங்க, அவங்களையெல்லாம் கரிக்குலம் கமிட்டியில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதை வந்து முறைப்படி சில இடங்கள்லாம் சேஸ் பண்ணி அங்கேயே உட்காந்து அந்த சீட்ல வாங்கி கொடுத்துருக்காங்க. சில விஷயங்கள்ல வழக்குகளை நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது சட்ட ரீதியாக போராடி அதை நாங்கள் வாங்கி தரோம். அந்த ஒரு குழந்தையினுடைய உரிமை கூட பறிக்கப்பட்டு விட்டுறக்கூடாது, ஒரு சைல்டு கூட மிஸ் அவுட் ஆயிடக்கூடாதுங்கிறத நம்ம கண்டுக்கிறோம். சார், தனியார் பள்ளிகளை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து தனியார் பள்ளிகள் ஒர்க் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அவங்களுக்கான சேலரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்களோட பொருளாதார பள்ளிகள் நிறைய இருக்கு. பட் அதுக்கு நான் ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறேன்? கிட்டத்தட்ட அது பிரச்சனை பல வருஷமா இருக்கு. கடந்த திராவிட ஆட்சிகள்ல இது பொருளாதார உயரத்துக்கு போயிட்டாங்க. நாவே காட்சியில் ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது ஒரு வகுப்பறை என்பது ஒரு குழந்தைய வந்து ஒரு முழு மனிதனாக உருவாக்குற இடம். குழந்தைய ஒரு உயிரா உருவாக்குறது கருவறைன்னு சொன்னா அந்த அந்த குழந்தைக்கு அகரம்னா என்ன, எப்படி சாப்பிடணும், எப்படி வணங்கணும், எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுத்து அந்த குழந்தை முழு மனிதனாக மாற்றக்கூடியது வகுப்பறை. வெறும் வகுப்பறை அது பண்ணுமா? கரும்பலகை மட்டும் அது செய்யுமா? பாடநூல் என்பது ஒரு டூல். அங்க செய்வதற்கு மிக முக்கியமான ஆளாக இருக்கக்கூடிய ஒருத்தர்னா அது வந்து இந்த ஆசிரியர் பெருமக்கள். அப்ப இந்த அரசு பள்ளிகளும் அரசு பள்ளி ஆசிரியர்களும் எங்களுடைய கண்களை போன்றவர்கள். முதல் ப்ரையாரிட்டி என்பது அரசு பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான். அவர்களுடைய பிரச்சனைகளாம் களைவதற்காக தான் கடந்த 2 நாட்களாக அனைத்து சங்க பிரதிநிதி நிர்வாகிகளோடு கட்டற்ற எந்த நிபந்தனையும் மற்ற நல்ல முறையில் சீரான முறையில் அவர்களினுடைய கோரிக்கை மனுக்கெல்லாம் பெறப்பட்டு வாங்கி இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் போடாம எல்லாத்தையுமே ஆவணப்படுத்தி அதற்கு ஒரு நம்பர் போட்டு இதன் மீது வாரந்தோறும் அல்லது மாதந்தோறும் எடுக்கிற நடவடிக்கைகள் என்ன என்பது அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு நாங்கள் கண்ணும் கருத்துமாக தொடங்கியிருக்கிறோம். அடுத்தடுத்து இதே போல அரசு உதவி பெறும் பள்ளிச்சாலைகள், தனியார் பள்ளிச்சாலைகள், அல்லது சிறப்பு பள்ளிகள், இன்னும் முதியோருக்கான வயதில் முதியோருக்கான கல்வி நடத்தக்கூடிய எல்லா வகையான கல்வித்துறை சார்ந்த அனைத்திலுமே ஆசிரியர்களின் நலம் என்பது, டீச்சர்ஸ் வெல்ஃபேர் என்பது மிக மிக முக்கியமானது. அது ஒவ்வொன்றாக கருத்தில் கொண்டு அதற்கான தக்க நடவடிக்கைகளும் சட்டத்திற்குட்பட்டு நம்ம வந்து ஒரு சின்ன திருத்தம். தமிழக வெற்றி கழகம் என்பது ஆரம்பம் முதலே பேன் நீட்டு தான், நீட்டை எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆட்சிக்கு வருவது முன்பே இந்த நீட்டை வைத்து வெற்று அரசியல் செய்யாம, நீட்டோட ரகசியம் பாக்கெட்ல ஒளிச்சு வச்சிருக்கிறேன், ஆட்சிக்கு வந்தா நான் பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன்னு வெற்று அரசியல் செய்யாம, எங்களுடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் அன்று வெற்றி தலைவர் தெளிவாக சொன்னார். 3 வழிமுறைகளை சொன்னார். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார். கல்வியை மாநில பட்டியலில் வர வைக்க வேண்டும் என்று சொன்னார். நீதிமன்றத்தில் நீட்டை முற்றுமுழுதாக அழிப்பதற்காக, ஒடுக்குவதற்காக, அதிலிருந்து விலக்குவதற்காக சட்ட போராட்டம் செய்ய வேண்டும் என்பதையும் சொன்னார். ஆனால் அதையெல்லாம் அந்த காலத்தில் வந்து யாருமே, இந்த சமகாலத்துல எல்லாருமே இதை பத்தி பொருட்படுத்தாது. நீட்டு ரகசியம் எனக்கு தெரியும், நீட்டு ரகசியம் எனக்கு தெரியும்னு ஒரு ரகசியத்தை ஒழித்து விட்ட ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ரகசியத்தை வந்து கடைசி வரைக்கும் யாருமே கேட்கல. அதனால மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர், இந்த நீட்டு ரகசியம் தெரியும்னு சில பேர் சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு இதெல்லாம் நமக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அன்று சொன்னதுதான் இன்றும் என்றும். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை என்பது கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும்,
நீட் போன்ற தேர்வுகளை வந்து நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்க்கிறோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பல முறை இதை தெளிவாக சொல்லிட்டோம். இதில் அரசியல் செய்வதை விடுத்துவிட்டு ஆக்கப்பூர்வமாக அந்த மாணவர்களுக்கு ஆக்கப்பூர்வமாக இந்த விஷயத்தில் சட்ட ரீதியாக போராடுவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அரசியல் வேறுபாடுகளை தாண்டி அனைத்து கட்சிகளும் ஒன்றாக நிற்க வேண்டும் என்பதை நான் தெரிவிக்கிறேன். அரசு பள்ளிகள் வந்து கழிவறைகள் போகலாம் இல்லைன்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்கள்ல பெற்றோர்கள் குறிப்பா திண்டுக்கல் மதுரை மாவட்டங்கள் தான் அது முதல் கையெழுத்து பள்ளிக்கல்வித்துறையில் நான் பொறுப்பேற்கிற முதல் கையெழுத்து எனது மாணவிகளுக்கான அந்த கழிப்பறைகள் ஒழுங்காக செயல்பட வேண்டும் என்பதற்காக, பூட்டப்படக்கூடிய கதவுகள் கொண்ட கழிப்பறைகள் வர வேண்டும் என்பதற்காக நான் கையெழுத்திட்டேன். என்னுடைய நோக்கமும் என்னுடைய பாதையும் எந்த திசை நோக்கி செல்வது என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஆனால் என்னதான் நம்ம நிதி ஒதுக்கி கழிப்பறை கட்டினாலுங்க, அடுத்த மாசம் போய் பார்த்தா கதவு உடைஞ்சிருக்கு. 6 மாசம் கழிச்சு போய் பார்த்தா கழிப்பறையே உடைஞ்சிருக்கு. அடுத்த வருஷம் போய் பார்த்தா கழிப்பறையினுடைய சுற்றுச்சுவர்லாம் அந்த மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம். சரி, மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் ஏன் வருது? அதையும் நான் ஆய்வு செய்து பார்த்தேன். ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சற்றொப்ப கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 34,000 ரூபாய் 35,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ் ஒதுக்குறோம் அரசு பள்ளிக்கிறீங்களேன். ஒரு ஆண்டுக்கு அது எப்படிங்க பத்தும்? நாங்க ஒரு 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 எக்ஸ்ட்ராவா ஒருத்தங்களை போட்டு ஒரு வேலை வாங்குவதற்கோ, ஒரு இரவு காவலரை, ஒரு பேசிக் மெயின்டெனன்ஸுக்கு இது முற்றுமுழுதான் பத்தாது. பல அரசு பள்ளிகள்ல பாவம் தலைமை ஆசிரியர்கள், அந்த பொறுப்பு ஆசிரியர்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு சில இடங்கள்ல வந்து தங்க கை காசை போட்டு கூட அதை செய்யக்கூடிய நிலைமை இருக்கு. அப்ப இந்த விஷயத்துல கொஞ்சம் இன்னும் அருள் கூர்ந்து அடுத்து வரக்கூடிய இந்த நிதி அறிக்கைகளின் போது மெயின்டெனன்ஸ்க்கு என்று இன்னும் கொஞ்சம் அதிக நிதி, இதை நாங்க வந்து அதிக நிதின்ற வார்த்தையே தவிர அடிப்படை நிதியை தான் நாங்க கேட்கிறோம். இந்த மெயின்டெனன்ஸ்க்கு நிதி ஒதுக்கீடு சரியாக வருகிற பொழுது பிடபிள்யூடி, பொதுப்பணித்துறை, பள்ளி கல்வித்துறை, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய நிதி, இதையெல்லாம் நீங்கள் வந்து கிள்ளி தராமல் கொஞ்சம் அள்ளி தந்து எங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற பொழுது நிச்சயமாக ஒரு நாள் வகுப்பறை மேம்பாடு எந்த அளவுக்கு முக்கியமோ கழிப்பறை மேம்பாடையும் அந்த அளவுக்கு முக்கியம். அதை நான் நிலைநாட்டுவேன். தனிப்பட்ட முறையாக இதை நான் வந்து எடுத்துக்கொண்டு என்னுடைய இந்த மாண்புமிகு முதல்வர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களினுடைய அனுமதி பெற்று அவர்களினுடைய ஆலோசனையோடு அறிவுரையோடு தமிழ்நாடு